என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. மூன்றாவது அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்கள். இஸ்ரவேல் மக்களை தேவன் தம்முடைய மகிமைக்காக நாட்டினார். ஆனால் அவர்கள் தேவனை என்ன செய்யல? மகிமை படுத்தவில்லை. God had planted them in a best place for his glory, but they did not glorify him. ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து பாருங்கள், தேவனை அறிந்தார்கள், ஆனால் தேவனை என்ன செய்யல? மகிமைப்படுத்தல, ஸ்தோத்தரிக்கல. ஆகினாலே வீணர்களானார்கள். அவர்கள் இருதயம் என்ன செய்தான்? இருள் அடைந்தது. நம்மை தேவன் அவருடைய தோட்டத்திலே ஒரு நீதியின் விருட்சமாய் நாட்டினதை நோக்கம் என்ன என்று சொன்னால், we are planted for his glory, அவருடைய மகிமைக்காக நாட்டியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவருக்கு மகிமையை உண்டாக்கவும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தவும் நாம் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதில் கருத்தாக இருக்க வேண்டும். We should be very careful to give glory to God. ஆண்டவருக்கு மகிமை செலுத்த கருத்தாயிருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு வார்த்தை விதமாய் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், அந்த வசனம் வாசிங்க. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் 4 காரியத்தை சொல்லுகிறார். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், அடுத்தது எல்லாவற்றையும் எதை செய்தாலும், எதை புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றையும் எதுக்கு செய்யுங்க? whether you eat or drink, whatever you do all for the glory of God. எல்லாவற்றையும் கர்த்தருடைய மகிமைக்காக என்ன செய்யுங்க? இப்போ உதாரணம் வைத்துக் கொள்ளுங்க, சின்ன குடும்பத்துக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஆர்குமெண்டே வராதுன்னு சொல்ல முடியாது, அடிக்கடி வரும். அப்படி வருவது ஒரு பார்வைக்கு நல்லது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அல்லேலூயா. அப்படி வந்துதான் கூர்மை என்ன செய்ய? கூர்மை முறிக்கப்படுகிறது, ஷார்ப்னஸ் பாலிஷ் ஆகிறது. அல்லேலூயா. கூழாங்கல் என்று சொல்வோம். கூழாங்கல் எப்படி உருவாகிறது? மோதி உரசி கூர்மையெல்லாம் அகன்று அது பாலிஷ் ஆகிறது. ஆகினால புருஷன் மனைவியுடைய கேரக்டர்ஸ் பாலிஷ் ஆக வேண்டும் என்றால் வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, குடும்பத்துக்குள்ளதான் அந்த பாலிஷிங் ஒர்க் என்ன செய்யும்? நடக்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வருது, இந்த வசன நினைவுக்கு வரும் என்றால், இப்போ நாம போடக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ்
இந்த சண்டை கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குமா? நான் இப்பொழுது என் புருஷனை ஏற்று சொல்லக்கூடிய வார்த்தையினால் கர்த்தர் மகிமைப்படுவாரா? அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாரா அல்லது பிசாசு சந்தோஷப்படுவானா? அடிக்கடி யோசிக்கணும். நீங்க செய்யக்கூடிய எந்த கிரியைகளும் ஆண்டவர் மகிமைப்படக்கூடிய ஒன்றா இருக்கணும். புசித்தாலும் குடித்தாலும் நாம் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்வோம். வாட் எவர் யூ டூ, அல்லேலூயா, வாட் எவர் யூ, எதை செய்தால், கிரியையினாலோ வார்த்தையினாலோ செயலினாலோ எதை செய்தாலும் do only to glorify God, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக என்ன செய்யுங்க? செய்யுங்க. அல்லேலூயா. நாம சண்டை போடுவதை கர்த்தருக்கு மகிமை உண்டாகாது, உடனடியாக ஸ்டாப் பண்ணணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. கொலோசையர் 3:17 சொல்லுகிறார், whatever you do in words or deed, do all to the glory of God, கர்த்தருடைய மகிமைக்காக செய்யுங்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மை சிருஷ்டித்ததின் மூலமாய், நம்மை மறுபடியும் ஜனிப்பித்ததின் மூலமாய் நாம் தேவனுக்கு உரியவர்களாக்கப்பட்டிருக்கின்றோம். கர்த்தருக்குரியவர்களாய் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். God has chosen us to show forth these praises. அவருடைய மகிமையை வெளிப்படுத்த இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் மகிமையை சொல்லி வருவார். நமக்கு தந்திருக்கிற எல்லாவற்றிலும், நாம் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை நாட்டியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில் நாம் கருத்தாக இருக்கணும். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக, வியாதிகள் நீங்குவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.